நீங்க மானாவாரியா மரவள்ளிக்கிழங்கு குச்சிகள வந்து மேட்டாங்காட்டுல நடவு செய்றீங்க அப்படின்னா, உழவு ஓட்டுறதுங்கிறது வந்து குச்சி வைக்கிறதுக்கும் 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரத்துக்குள்ள தான் நம்ம வந்து ஓட்டணும். அப்படி ஓட்டுனோம்னா தான் அந்த மண்ணுல இருக்கிற ஈரப்பதம் வந்து காயாம இருக்கும். அப்படி காயாம இருந்தா தான் அந்த குச்சிகள் தழையறதுக்கு தேவையான ஈரப்பதம் அதுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தரமான விதைக்குச்சிகள தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம். அந்த குச்சிகள்லயும் ஒரு சில சொத்த குச்சிகள் இருக்கும். நல்லா ஊக்கமான குச்சிகள் இருக்கும். சன்னமான குச்சிகள் இருக்கும். அடிப்பட்ட குச்சிகள் இருக்கும். அந்த குச்சிகள்லாம் தவிர்த்துட்டு, நல்ல குச்சிய எடுத்துட்டு, ஒரு கரணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 கணு விட்டு நறுக்கிக்கலாம். நறுக்குன குச்சிகள வயலுக்கு கொண்டு போயிட்டு, இந்த மாரி கயிறு புடிச்சு 2க்கு 2, 2க்கு 3 அப்படிங்கிற அளவுல வந்து குச்சிகள வந்து நடவு செய்வாங்க. நடவு செய்யும் பொழுது கணுவுகள் வந்து மேல்புறம் பார்த்த மாரி இருக்கணும். 3 கணுவுகள் உள்ள இருக்கணும் மண்ணுக்குள்ள. அதே மாரி 2 கணுவுகள் மண்ணுக்கு மேல இருக்கணும். அப்படி வச்சோம்னா, நல்லா வந்து தழையுங்க. நம்ம குச்சி வச்சு 20லேருந்து 25 நாள்ல நமக்கு வந்து முளப்பு வெளிய தெரிய ஆரம்பிக்குங்க. இத பத்தி நீங்க இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல் பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே பட்டன் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, முழு வீடியோ நீங்க வந்து பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.